லெந்து காலங்கள், இந்த ஆஷ் வெட்னஸ்டே இதுலலாம் மற்றவர்களை போல என்னது இந்த காலங்களில் நான்வெஜ் சாப்பிடாம அது இதெல்லாம் செய்யாமல் நிறைய காரியங்களில் ஈடுபடாமல் இருப்பது நிமித்தம் பக்தி நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறதில்ல, அதிகரிக்க போகிறதில்ல. டு நாட் கன்ஃபியூஸ் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் வித் ஸ்பிரிச்சுவல் ப்ரைட். ஆவிக்குரிய ஒழுங்குகளை ஆவிக்குரிய பெருமையாக நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, வெளிக்காட்டிடக்கூடாது. ஓகே, ஸோ ஆவிக்குரிய ஒழுங்குகள் அப்படி பார்த்தா கவனிங்களேன், ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு லெந்து நாட்களாக தான் இருக்கணும். ஏன்னா லெந்து நாட்களில் நீங்கள் உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து பாவ காரியங்களில் ஈடுபட மாட்டேன்னா ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் எப்படி தான் வாழ விரும்புகிறாரு, இப்படி தான் வாழ விரும்புகிறார், பரிசுத்தமாக தான் வாழ விரும்புகிறார். அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன நாட்கள் தான், லெந்து நாளாக தான் இருக்கணும். ஸோ அட் தி ஆன்செட், இந்த முதலாவது நாள்ல இந்த மித்தை நான் உங்களுக்கு உடைச்சிடுறேன். ஆஷ் வெட்னஸ்டே, லெந்து நாட்கள் இதெல்லாம் பைபிளில் எங்கேயும் கொண்டாடணும்னு சொல்லி கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யல, கட்டளை இடல. ஆனால் இதெல்லாம் பாரம்பரியமாக கொண்டாடுகிற சூழ்நிலையில் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும், சத்தியத்தை அறிந்த நீங்களும் நானும், அந்த சத்தியத்திற்காக வைராகியமாக நிற்கிற நீங்களும் நானும் இந்த நாட்களை ஆண்டவருடைய சிலுவை, பாடு, மரணம், உயிர் தெழுதல், ஆண்டவருடைய அன்பை இதை தெரியாதவங்களுக்கு சொல்றதற்கு நாம் என்ன செய்யணும், இவைகளை உபயோகப்படுத்தி கொள்ளணும். என்னோட ஒத்துக்கிறீங்களா எல்லாரும்? அல்ல